السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسير ولا تعسير وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد: قل هل أنبئكم في الأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. وقال نبينا صلى الله عليه وسلم: ما أنتما بأقوى مني على المسيح ولا أنا بأغنى من الأجر منكما أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த கண்ணியம் நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஷஅபான் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அடுத்த ஜும்மாவுக்கு பிறகு அன்றைய தினம் அல்லாஹ் நாடினால் ரமலானுடைய நோன்பை தராவிஹி தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமான மாதத்தை தந்தருள்வானாக. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நம்மை சுத்தப்படுத்தி நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடம் உயர்த்தக்கூடிய ஈமானிய சுவை என்றால் என்ன என்பதை நம் கண் முன்னால் காட்டித்தரக்கூடிய இபாதத்துக்களில் எந்த ஒரு நிம்மதி இருக்குகிறதோ என்பதை நமக்கு பிராக்டிக்கலாக சொல்லித்தரக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அது நம் இடத்திலே வர இருக்குகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் ரமலானுக்காக வேண்டி எவ்வாறு தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் இந்த ஜும்மாவிலே பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கங்கள், வெளியூருக்கு குறைந்த நாட்களாக செல்ல நாம் திட்டமிடுகிறோம் என்று சொன்னால் அதற்குரிய ஏற்பாடுகளை, திட்டங்களை நாம் செய்து கொள்கின்றோம். எங்கே போகிறோம், எந்தெந்த இடத்திற்கெல்லாம் சென்று பார்க்க இருக்கிறோம், அதற்கு தேவையான பொருளாதாரம் எவ்வளவு தேவைப்படும், எப்போது திரும்புவோம், எந்த வாகனத்திலே செல்வோம் என்று குறைந்த பயண நாட்களாக இருந்தாலும் திட்டமிட்டு தான் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நன்மைகளை நமக்கு பல மடங்கு உயர்த்தி தரக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதம் வர இருக்கின்றது. அதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை, அதற்காக வேண்டி என்ன திட்டம் தீட்ட வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். இந்த ரமலானை நாம் சந்திப்பதற்கு இப்பொழுது இருந்தே 3 காரியங்களை நாம் செய்வது கடமையாக இருக்கின்றது. ஒன்றாவது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்களை கூட விட்டு விலக வேண்டும்.
பெரிய பாவங்கள் அதிகம் செய்யவே கூடாது. சின்ன சின்ன பாவங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அந்த பாவத்திலிருந்து அதை விட்டு நாம் இப்பொழுதே விலகிக் கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முன்பே பாவத்திலிருந்து விலகி பாவமில்லாத நிலையிலே ரமலானை நாம் சந்திக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் அறவே இல்லாமல் அந்த புனிதமான ரமலான் நம்மிடத்திலே வரக்கூடிய நேரத்தில் தூய்மையானவர்களாக, பாவமே இல்லாதவர்களாக அந்த ரமலானை நாம் சந்திக்க வேண்டும். இப்னு மாஜா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே ஷாபான் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அஅலமன்ன அக்வா மின் உம்மதி லா யஅதூன யௌமல் கியாமா பில் ஹஸனாத்தி அம்சாலி ஜிபாலின் திஹாமா பைலா. எனக்கு சில மக்களை தெரியும், நாளை கியாமத் நாளிலே நிறைய நன்மைகளை அந்த மக்கள் கொண்டு வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்மையினுடைய அளவு எவ்வளவு என்று சொல்லும் பொழுது, திஹாமா என்று சொல்லக்கூடிய மலையளவு நன்மைகளோடு அவர்கள் கியாமத் நாளிலே வருவார்கள். ஃபயஜஅலல்லாஹு ஹபாஅ மன்சூரா. அந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வினால் பரத்தப்பட்ட புழுதியை போன்று அல்லாஹ் அதை ஆக்கி விடுவார். அல்லாஹ்வுக்கு முன்பாக அந்த நன்மையின் மூலமாக எந்த நன்மையும் கிடைக்காது, எந்த பலனும் கிடைக்காது. இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்பாக கைசேதத்தோடு நிற்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளிலே நிறைய நன்மைகளோடு வரக்கூடிய மக்களை குறிப்பிடுகின்றார்கள். ஷாபான் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் சிஃபஹும் லனா, ஏன் இவ்வாறு அல்லாஹ் மாற்றி விட்டான்? அவர்களிடத்திலே என்ன அப்படி ஒரு குணம் இருந்தது? அல்லாஹ் நகூன மின்ஹும், அது எங்களிடத்தில் வந்துவிடக்கூடாது யா ரசூலல்லாஹ். நன்மைகள் நிறைய கொண்டு வந்து அந்த நன்மையின் மூலமாக எந்த பலனும் கிடைக்காமல் போகின்றது, அப்படி என்ன அவர்களிடத்தில் இருந்தது? அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ், அந்த விஷயங்களிலிருந்து நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஸஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்ததிக்கும் யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன். அவர்கள் உங்களிலிருந்தும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான், அவர்கள் உங்களிலிருந்தும் இருக்கக்கூடியவர்கள் தான், அவர்கள் முஸ்லிம்கள் தான். எந்த அளவு நன்மைகளை செய்தார்கள் என்றால், நீங்கள் எப்படி இரவு வணக்கங்களில் கவனம் எடுக்குகின்றீர்களோ அதே போன்று அவர்களும் இரவு வணக்கங்களிலே அதிகமான கவனத்தை எடுத்தார்கள். வலாகின்னஹும் இதா ஹலவ் மின் மஹாரிமில்லாஹி தஹுதுஹா. எல்லோரும் சேர்ந்து இருக்கும் பொழுது நன்மை செய்வார்கள், எல்லோரும் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே நன்மை செய்வார்கள். தனிமையில் சென்று விட்டால் ஹராமோடு அவர்கள் கலந்து அதிலேயே மூழ்கி கிடப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவருடைய பேச்சு ஹராமாக இருக்கும், அவருடைய கொடுக்கல் வாங்கல் ஹராமாக இருக்கும், அவருடைய பார்வை, அவருடைய சொல், செயல் அனைத்தும் ஹராமாக இருக்கும். ஆக தனிப்பட்ட வாழ்க்கை ஹராமோடு அவர்கள் வாழ்வார்கள். எல்லோரும் சேர்ந்து இருக்கும் பொழுது நன்மை செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மலையளவு நன்மையோடு அல்லாஹ்விடம் வந்தாலும் எந்த பலனும் எந்த நன்மையும் கிடைக்காது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இப்ப நாம் செய்யக்கூடிய செயல்கள் முதலிலே அந்த பாவத்தில் இருந்து நாம் தூய்மை பெற வேண்டும். அறவே அந்த பாவனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் அது நம்மிடமிருந்து அது விலகி போய்விட வேண்டும். நன்மைகளை மட்டும் செய்தால் போதாது, பாவங்களையும் விட்டு
விலக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான ரமலானை நாம் சந்திப்பதற்கு முன்பே இப்பொழுது இருந்தே நம்முடைய பாவங்கள் இருந்து நாம் தவிர்ந்து அந்த ரமலானை நாம் சந்திக்கும் பொழுது, வரவேற்கும் பொழுது பாவமே இல்லாதவர்களாக அந்த ரமலானை நாம் சந்திக்க வேண்டும், வரவேற்க வேண்டும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையான முஃமின்களுடைய எண்ணம் எப்படி? ஒரு சின்ன பாவத்தை செய்துவிட்டால் தெருவிலே அல்லது செல்லக்கூடிய பாதையிலே ஏதாவது ஒரு மலை இருந்தால் அந்த மலை நம் மீது விழுந்து விடுமோ என்ற பயத்தில் உண்மையான முஃமின்களுடைய எண்ணம் இருக்கும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று எவ்வளவு பாவங்கள் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ், எனக்கும் பாவத்துக்கும் மத்தியில் நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக. கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், மேற்கிற்கும் கிழக்கிற்கும் உள்ள தூரத்தை போன்று எனக்கும் பாவத்துக்கும் மத்தியிலே தூரத்தை நீ ஏற்படுத்துவாயாக, பாவமே செய்யாதவனாக என்னை நீ ஆக்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார்கள். பாவத்திலிருந்து தூரமாகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆக நாம் ரமலானை சந்திக்க இருக்கின்றோம். அந்த ரமலானுக்கு முன்பே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய பாவங்கள் கூட இல்லாமல் அந்த பாவத்திலிருந்து விலகி நாம் தூய்மையான முறையிலே அந்த ரமலானை நாம் சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, இரண்டாவது வழிமுறை, பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு முன்பாக இப்பொழுது இருந்தே நீங்கள் நன்மைகளின் மீது அதீத ஆர்வத்தையும் அக்கறையும் நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக ரமலானில் இபாதத்துக்கள் மற்ற காலங்களை விட நம்மிடத்திலே கொஞ்சம் கூடுதலாகத்தான் அதிலே கவனம் செலுத்துகிறோம். திருக்குரானை ஓதுவதிலே அதிக கவனம் செலுத்துகிறோம். இரவு வணக்கங்களில் அதிகமான கவனங்களை செலுத்துகின்றோம். ஆக நம்மிடத்திலே இயல்பாக அந்த ரமலானுடைய காலங்களில் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு வளமை வந்துவிட்டது. இது ரமலானுக்கு முன்பிருந்தே நாம் இப்படிப்பட்ட செயல்களில் இருந்து நாம் அந்த ரமலானை வரவேற்கும் விதமாக நாம் தயாராக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மை, அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் நமக்கு யாருக்கும் தெரிவது கிடையாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய பலன்களை நிச்சயமாக ஆகிரத்திலே நமக்கு முன்பாக காட்டுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நாம் அடிக்கடி இந்த குர்ஆனுடைய வசனத்தை உங்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டுவது உண்டு. யஃபிரக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். பெருமானாருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சிலாகித்து சொல்லி இருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையின் மீது எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புகாரி என்ற கிதாபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையின் மீது ஆர்வம் காட்டிய ஒரு வரலாற்று செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. பத்ருக்காக வேண்டி, பத்ருடைய யுத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்துகின்றார்கள். வாகனம், செல்வதற்குண்டான வாகனம் போதிய அளவு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இருக்கக்கூடிய வாகனத்தில் ஒவ்வொரு நபர்களும் 3 பேர் பயணம் செய்வது என முடிவு செய்யப்பட்டு முதலில் 2 பேர் வாகனத்தின் மேலே அமர்ந்து செல்வது, ஒருவர் நடந்து செல்வது. சற்று நேரத்திற்கு பிறகு ஒருவர் இறங்கிக் கொண்டு நடந்து சென்றவர் மேலே ஏறிக்கொள்வது. இப்படியாக சுழற்சி முறையில் எந்த இடத்தை நாம் அடைய வேண்டுமோ அந்த இடத்தில் வாகனத்தில் செல்ல வேண்டும் என்ற முடிவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்து ஒவ்வொரு வாகனத்திற்கும்
அதற்கு உரியவர்களை, அந்த ஜோடிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். அப்பொழுது தன்னோடு 2 சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். அருமையான பெரியோர்களே, எப்போதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தனிமைப்படுத்தி தனி அடையாளத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். இதற்கு ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றது. ஒரு முறை பயணத்தின் போது சஹாபாக்களோடு செல்லக்கூடிய நேரத்திலே உணவுக்காக வேண்டி தயாராகின்றது. ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக் கொள்கின்றார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விறகுகளை பொறுக்கி சேகரிக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் சொல்லும் பொழுது, வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் உட்காருங்கள், நாங்கள் சமைத்து நாங்கள் உங்களை அழைக்கிறோம், அப்பொழுது நீங்கள் வாருங்கள் என்று சஹாபா தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது, பொதுவாக சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும் என்று அரபியிலே சொல்வார்கள். ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், அந்த சமுதாயத்திற்கு ஊழியம் செய்யக்கூடியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு இருக்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வேலையையும் யாரையும் ஏவவில்லை. அவர்களோடு சேர்ந்து கொண்டு தானும் ஒரு வேலையை பொறுப்பாக செய்வார்கள். இப்ப தன்னுடைய வாகனத்தோடு இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பொறுப்பையும் தனக்கு ஒரு பொறுப்பை ஏற்படுத்தி கொண்டு அவருடைய வாழ்க்கை கழிந்ததாக பார்க்க முடிகின்றது. தனக்கென்று ஒரு தனி வாகனத்தையோ தனி அடையாளத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழவில்லை. இப்பொழுது வாகனத்தோடு செல்லும் பொழுது தன்னோடு 2 சஹாபாக்களை சேர்த்து சொல்கின்றார்கள். ஒருவர் அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொருவர் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. 2 பேர்களையும் என்னோடு நீங்கள் வாருங்கள் என்று அந்த 3 நபர்கள் சேர்ந்து செல்லக்கூடிய வாகனத்தோடு தன்னை அழைத்துக் கொள்கின்றார்கள். இப்பொழுது அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவருக்கும் பேசிக் கொள்கின்றார்கள். நாம் 2 பேருமே நடப்பதும் வாகனத்திலே அமர்வதும் நாம ஒத்து போயிருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அவர்கள் நடக்க வேண்டாம், அவர்கள் மேலேயே அமர்ந்திருக்கட்டும், நாம் வேண்டுமானால் நாம் நம்முடைய முறைகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்று இருவர்களும் பேசி அந்த கருத்திற்கு ஒத்து வந்து இது போன்ற நிலையிலே நடந்து வருகின்றார்கள். இப்பொழுது வாகனம் புறப்படுகின்றது. மேலே அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்து கீழே அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடந்த நிலையிலே செல்கின்றார்கள் அந்த பதிலுடைய யுத்தத்திற்காக வேண்டி. அருமையானவர்களே, சற்று நேரத்திற்கு பிறகு அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மேலே ஏறி அமர்கின்றார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா கீழே இறங்குகின்றார்கள். இன்னும் கொஞ்ச தூரங்கள் சென்றதற்கு பிறகு இப்பொழுது கீழே இறங்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்குவதற்கு அவர்கள் தயாராகும் பொழுது 2 பேரும், யா ரசூலல்லாஹ், நாங்க 2 பேருமே பேசிக்கிட்டோம், நீங்க வாகனத்திலிருந்து இறங்க வேணாம், அங்கேயே அமர்ந்து நீங்க வாகனத்திலே வாங்க, நாங்க மாறி மாறி என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க ஒருவர் மேலேயும் ஒருவர் நடந்து வருகிறோம் என்று பேசிக்கொண்டோம். நாங்கள் 2 பேரும் நாங்கள் அந்த கருத்தில் ஒத்து போய்விட்டோம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த வாகனத்திலே அமர்ந்து இருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று இருவர்களும் சேர்ந்து சொல்லக்கூடிய நேரத்திலே, அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, நாமளா இருந்தா ரொம்ப தூரம் போறோம், இது மாதிரி ஒரு சூழ்நிலையில பஸ்ஸில் போறோம்னு வச்சுக்கோங்களேன், சீட்டு கிடைக்கலன்னா என்ன மாதிரி இருக்கும். ஒருத்தர் அந்த நேரத்தில் எழுந்து நமக்கு சீட்டு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவர்களிடத்திலும் சொன்ன வார்த்தை, உங்கள் 2 பேருடைய நல்ல எண்ணம், அதற்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். மா அன்துமா பி அக்வா மின்னி அலல் மஸீயி வலா அன மின் அனா அஜ்ரி மின்குமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் நடக்கும் விஷயத்தில் என்னை விட நீங்கள் சக்தி பெற்றவர்களா? நீங்கள் இருவர்களும் என்னை விட நீங்கள் சக்தி பெற்றவர்கள் அல்ல.
நபிமார்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இயற்கையிலேயே மற்றவர்களை விட அதிகமான தாக்கத்தை அல்லாஹ் கொடுத்து இருக்கின்றார். என்னை விட நீங்கள் இருவர்களும் சக்தி பெற்றவர்கள் இல்லை. நடந்து நீங்கள் 2 பேரும் மொத்தமாக நன்மையை எடுத்துக்கொள்ள நீங்கள் இருக்கின்றீர்களா? ஆனால் நான் அந்த நன்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன், எனக்கும் நன்மை வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருங்க? மாத்த கத்தமின் தம்பி, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் நன்மை தேவைப்படுகின்றது, எனவே நான் என்னுடைய முறையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம். லகதுவத்துக்கும் ஃபீ சபீலி அவ் ரௌஹத்துன் ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. கொஞ்ச நேரம் காலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் நடப்பது, மாலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் நடப்பது இருக்கின்றதே, இந்த உலகமும் உலகத்தின் ஒட்டுமொத்தம் கிடைப்பதை விட அது மேலானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக எனக்கும் அந்த நன்மை வேண்டும், நான் விட்டுத்தர மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சுழற்சி முறையில் எப்படி நாம் முன்பு பேசிக் கொண்டோமோ அதே போன்றுதான் நான் செயல்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு, அந்த நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும், நான் நன்மை என் மூலமாக எனக்கு அது பலனை தர வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். எனவே ரமலானுக்கு முன்பே நன்மைகளை நாம் அதிகமாக செய்வதற்கு அக்கறை காட்ட வேண்டும். சொர்க்கத்திலே நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் கவலைப்படுவார்களாம். நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், சொர்க்கம் போயிட்டா எந்த கவலையுமே நமக்கு இல்லை. இங்க ஹதீஸ்ல வருது, சொர்க்கவாசிகள் கவலைப்படுவார்கள். நிறைய விஷயம் சொர்க்கத்தில் இல்லை. அருமையானவர்களே, சொர்க்கத்திலே வேர்வை என்பது கிடையாது. அதே போன்று மலம் ஜலம் கழிக்கக்கூடிய தேவை அங்கே கிடையாது. அதே போன்று கவலை என்பது அங்கே கிடையாது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள். தபரானி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லில் ஜன்னah, அவர்களுக்கு கவலையை உண்டு பண்ணியது எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை நினைவு கூறாமல் ஒரு சில நிமிடங்களை எண்ணி அந்த சொர்க்கவாசிகள் கவலைப்படுவார்களாம். உலகத்திலே வாழும் பொழுது ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லிவிடாமல் நான் கழித்து விட்டேனே, அந்த நேரத்திலே ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் நான் கழித்து விட்டேனே என்று சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் கவலைப்படுவார்களாம். அலா சாஅத்தி மர்ரத் பிஹிம் லம் யذ்குருல்லாஹ தஆலா ஃபீஹா, அல்லாஹ்வை நினைவு கூறாத ஒரு சில நிமிடங்களை எண்ணி அந்த சொர்க்கவாசிகள் கவலைப்படுவார்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நன்மையை பெறுவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விதிவிலக்கல்ல, சொர்க்கவாசிகளும் விதிவிலக்கல்ல. எனவே இந்த ரமலானுக்கு முன்பு இருக்கக்கூடிய இப்பொழுது இருந்தே நன்மைகள் அதிகமான அக்கறையும் ஆர்வமும் நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த புனிதமான ரமலான் வரக்கூடிய நேரத்தில் இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய அந்த உற்சாகத்தோடு அந்த ஆர்வம் நம்மிடத்தில் வர வேண்டும். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய காலங்களில் இப்பொழுது இருந்தே நாம் திட்டமிட வேண்டுமா? ரமலானுடைய பகல் பொழுதை எப்படி கழிப்பது, இரவு காலத்து பொழுதை எப்படி கழிப்பது, இஃப்தார் நேரங்களை எப்படி நாம் கழிப்பது, சஹர் நேரங்களை எப்படி கழிப்பது என்று இப்பொழுது இருந்தே அந்த ரமலானுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் திட்டமிட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்னுடைய வேலைக்கான நேரம் எப்போது, என்னுடைய வீட்டு வேலைக்கான வேலை எப்பொழுது, குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் எப்பொழுது, பொது காரியத்திற்காக வேண்டி ஒதுக்கக்கூடிய நேரம் எப்பொழுது என்று அழகான முறையிலே ரமலானை கழிப்பதற்கு இப்பொழுது இருந்தே ஒரு அட்டவணையை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்கள், சில நேரங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கவனக்குறைவு அது பெரும் பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ மூசா அஸ்அரி என்று சொல்லக்கூடிய சஹாபியை
கூப்பிட்டு அனுப்புகின்றார்கள். அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். 3 தடவை வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். 3 தடவையும் அழைக்கின்றார்கள். நான் அபு மூசா வந்து இருக்கின்றேன், உள்ளே வரலாமா என்று 3 தடவை அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழைக்கின்றார்கள். எந்த பதிலும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இர்ஜிஉ ஃபர்ஜிஉ அஸ்காக்கும். 3 தடவை நீங்கள் அழைத்தும் எந்த பதிலும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் திரும்பி போய் விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். சில நாட்களுக்கு பிறகு 2 பேரும் சந்திக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபு மூசா அஷ்அரி அவரிடத்தில் மிக கோபத்தோடு, உங்களை நான் கூப்பிட்டு ஏன் வரல? அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அப்பொழுது இந்த ஹதீஸை சுட்டி காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை அழைத்தும் பதில் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னதும் எனக்கு நினைவுக்கு இல்லை, ஏன் 4வது தடவை வரமாட்டியா அப்படின்னு கேட்கிறார். அருமையான பெரியோர்களே, அப்படி ஒரு ஹதீஸை நான் கேள்விப்படவே இல்லையே, என்ன ஆதாரம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கும் பொழுது, அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு செல்கின்றார்கள். அங்கே ஒரு கல்வியாளர்களுடைய கூட்டம் அங்கே இருக்குகின்றது. உபைது பின் கஅப் என்று சொல்லக்கூடிய சஹாபி குர்ஆனை ஓதி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் இந்த ஹதீஸை சொல்கின்றார்கள். அவர் இருக்குகின்றது, இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுமே, உமருக்கு தெரியலையோ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அபு சயீதுல் குத்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பிள்ளையை அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலாவோடு அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்கள் வந்தார்கள். ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை அழைத்தும் பதில் தரவில்லை என்று சொன்னால் திரும்பி விட வேண்டும் என்ற ஹதீஸை சொன்னார்கள் என்று அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த ஹதீஸ் என்னுடைய கவனத்திற்கு வரவில்லையே, நான் ஏதோ உலக அலுவலில் மூழ்கி அதை நான் கவனிக்காமல் தவற விட்டு விட்டேன் என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்று நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது. ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வரக்கூடிய ரமலான் நேரங்களை டைம் டேபிள் போட்டு காலை மாலை நேரங்களை, இஃப்தார் சஹருடைய நேரங்களை எப்படி நாம் கழிக்க வேண்டும் பிரயோஜனமான வழியில் என்று திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இபாதத்துக்களை கழிக்கக்கூடிய நேரம் இது. என் வீட்டினுடைய வேலைகளை பார்ப்பதற்கு இந்த குறிப்பிட்ட நேரம் இது, என்னுடைய குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் இது என்று ஒவ்வொரு அமல்களையும் குறிப்பிட்ட அட்டவணை போட்டு அதை நாம் ஒதுக்கி இந்த ரமலானுடைய காலங்களை பலனுள்ள வழியில் செலவழிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். இப்படி திட்டமிடுவது இந்த ரமலானை வரவேற்பதற்குண்டான வழிமுறை என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நன்மைகளை பன்மடங்குகளாக பெருக்கித் தரக்கூடிய புனிதமான ரமலான் இடத்தில் வர இருக்கின்றது. ஒவ்வொரு வினாடி பொழுதும் நமக்கு நன்மைகளை எட்டி தரக்கூடியது. தூங்குனாலும் நன்மை, அமைதியா அமர்ந்திருந்தாலும் நன்மை. அப்போ குர்ஆன் ஷரீஃப் தஸ்பீகளை ஓதினால், நல்ல காரியங்களை செய்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து இந்த காலங்களை ஒரு வாய்ப்பாக கருதி நாம் அதிக கவனத்தோடு ஈடுபடுவோம். அல்லாஹ் நமக்கு ரமலானை தந்து அதன் முழுமையான முறையில் நோன்பு நோற்று இபாதத்துக்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அதனின் காரணமாக அந்த ரய்யான் என்று சொல்லக்கூடிய இந்த சூனத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. வாஹிர் தஅவானா